விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடத்தையில் சந்தேகப்பட்ட கணவர் மனைவியை கொலை செய்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் செந்தில்குமார் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். செந்தில்குமார், வணக்கம். விவரங்கள். அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி முருகன் காலனி பகுதியில் வசித்து வருபவர் திருமலைக்குமார். இவர் கோவையில் உள்ள அச்சகத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி ராஜலட்சுமி. இவர்களுக்கு தன்சிகா என்ற ஒரு மகள் இருக்கிறார். இந்த நிலையில் ராஜலட்சுமிக்கும் மற்றவருடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வெளியூரில் இருந்து வரக்கூடிய திருமலைக்குமார் அவ்வப்போது சிவகாசி வந்து செல்லும் போதெல்லாம் அனைத்து நேரங்களிலும் தகாத உறவை தவிர்க்கும்படி தொடர்ந்து கேட்டுக்கொண்டதாகவும் இதனிடையே அவர்களுக்கு அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்னர் சிவகாசி வந்த திருமலைக்குமாருக்கும் அவரது மனைவிக்கும் தொடர்ந்து இதன் காரணமாக அதிக அளவில் தகராறு ஏற்பட்ட நிலையில் இன்று தகராறின் உச்சகட்டமாக கையில் வைத்திருந்த கத்தி எடுத்து தனது மனைவியை சரமாக கத்தியால் குத்திவிட்டு தப்பி வருகிறார். தொடர்ந்து ராஜலட்சுமி அலறம் சத்தம் கேட்டு அருகில் இருந்த குடியிருப்பு வாசிகள் உடனடியாக அவரை மீட்க முயன்ற போது அவர் உடனடியாக இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். ஒரு மனைவியை கொலை செய்துவிட்டு எந்தவித சம்பவம் நடைபெறாத போல் அவர் யதார்த்தமாக நடைபெற்ற காட்சிகள் என்பது தற்போது அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. உடனடியாக தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அந்த உடலை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் ஒருவர் கணவர் மனைவியை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.